ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாய் கிருஷ்ணா கேமிங். இன்றைக்கி நம்ம ஸ்குவிட் கேம் தான் விளையாட போகிறோம். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம தான் ஃபஸ்ட். நம்ம நம்பர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 456. இந்த தடவை நம்மளே ஃபஸ்ட்டாக போவோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு. எப்படி கேம் சீசன் 2 தான் போட்டுருக்கீங்க? ஆமாம், ஃபஸ்ட் கேம் பார்த்தா நம்ம ஆல்ரெடி லெவல் 10 வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வச்சுருக்கோம் பாருங்க. அவ்வளோ தடவை ஆடி இருக்கோம் அந்த கேமை. ஸோ கன்ஃபார்ம் அவுட் ஆக மாட்டோம். ஏன்னா இந்த ஜம்ப் ரோப் மட்டும்தான் கொஞ்சம் அவுட் ஆகும். நான் எங்கடா போனேன்? அவ்வளோ தூரத்தில் இருக்கியா? தெரியல. வாங்க, நம்ம தான் ராஜா. இதில் அது வேணா நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கேம்னால நான் ஓட்டு தான் ஓட்டு போடுவேன். நான் சூப்பராக போனான்டா. ஐயோ, எனக்கு இந்த கேம் கொஞ்சம் பயம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக முடிச்சிருவேன், இருந்தாலும் பயமாக இருக்கு. இன்னும் நிறைய பேர் நம்ம எல்லாரும்
கிளியர் ஆனதுக்கப்புறம் போய்க்கலாம். எல்லாரும் ஒரே ஏதாவது கூட்டமாக போனால் கண்ணு கேட்டு சீக்கிரம்டா. காசு எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமும் இன்னொன்று இருக்கும். அதுக்கப்புறம் என் ஃபேவரட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கார்டை ஷூட் பண்ணி முடிக்கணும். சர்வீஸ் சென்டருக்குள்ளே போகணும். நான் பயங்கரமாக ஷூட் பண்ணுவேன். எனக்கு ஷூட்டிங் ரொம்ப பிடிக்கும். நம்ம எவனையுமே அடித்து நம்மளுக்கு பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டு அடித்தா நம்ம போட்டு தெரியாது. நம்ம எவனையும் அடிக்க வேணாம். நம்ம அடித்தா அவனுங்களை போட்டு தெரியாது. அடிக்கக்கூடாது. அந்த பழக்கம் நமக்கு கிடையாது. அடிக்க வாங்க. நீங்கள் உயிரோட கேம் முடியும் போது போகணும் பார்த்தேன். கார்டு அடித்தா போட்டு தர போகிறாங்க. பேர் என்ன போயிட்டான்னு நினைக்கிறேன் வெளியே. நம்ம தான் ஃபஸ்ட். இது ரொம்ப ஈஸியான கேம். வேற என்ன கோஸ்டாவா? நான் சொல்கிறேன்டா, நீ இந்த ரவுண்டுக்கு அப்புறம் உயிரோட வர மாட்டேன். இந்த ரவுண்ட்லேயே சாக போகிறேன். அது மட்டும் உறுதி. இவ்வளோ தைரியம் தான் நடிச்சிருக்கேன். இப்போ மட்டும் இது கையில் ஏதோ இருக்கட்டும். நீ தான்டா என் முதல் டார்கெட். இவனா நானா இப்போ பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நல்ல வேலை. டே 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 என்னடா டே, கொஞ்சம் எனக்கு பொறுமையாக இருக்க விடுங்களா. சை முடிச்சிட்டேன். நீ இவனை பீட் பண்ணுற. இப்போ நான் எனக்கு எந்த டைமில் இது இந்த இடம். டேய் கொஞ்சம் இந்த ஃபோன் பயங்கரமாக லேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன் எனக்கு ஒரு இடத்துல.
சே இவன் பீட் பண்ணிட்டான்டா. ஹேக்கர் போல. ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு. டேய் டே அவ்வளோதான்டா இந்த கேமுக்கு. இந்த கேம் ஆடும்போதெல்லாம் நல்லா ஆடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ எடுக்கும்போது தான் இப்படி பல்ப் வாங்கிட்டு இருக்கேன். சரி இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எங்க அவன் இப்போ இவன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறான். ஓட வரேன் செப்பதான் என்கிட்ட காலை வச்சு மண்டையை உதச்சிருவேன். பரவாயில்லடா 11 நிமிஷத்துலேயே பாதி வந்துட்டோம்டா. ஒன்றும் முடிக்கிற மாதிரியே தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்புறம் நேற்று நடந்த இந்தியா vs நியூசிலாண்டு இதில் வந்து யார் செஞ்சுரி 2 பேர் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க அவங்க பேரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா ஃப்ளாக் இருக்கா பார்ப்போம். இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் தெரியுதா? ₹5 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வீடியோலேருந்து அதிகமாக வருதுடா. என்னடா மொக்க போட்டுருக்கானு இங்கே ஒளிஞ்சிக்கலாம் பாடுறா. என்னடா இது வந்துக்கிட்டே இவ்வளோதான காசு? என்கிட்டேவா? எல்லா டைமும் நீ என்னை பீட் பண்ண முடியும்னு நினச்சிட்ருக்கியா? நம்ம அவனை பீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோயோ மிங்கிள் 3 பேர் வச்சு மிங்கிளா முடிஞ்சு. என்கிட்ட ரிவைவ் இருக்குது. அவுட் ஆனாலும் ரிவைவ் ஆகிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பாட்டு நல்லாயிருக்கும். இருங்க சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. சீக்கிரம்டா அந்த பாட்டை கேட்கணும்டா.
கன்ஃபார்ம் எடுத்தேன். டேய் என்னால் ரிவைவ் ஆக முடியும்ல. நான் ரிவைவை யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மாவா எங்களை நியாயமே இல்லாமல். ஐயோ ஓட்டு போடுறேன் போடா எக்ஸு போடாத. எப்படி 3 பேர் கொடுக்குறீங்களா? இல்லை ஏற்றுக்கலாம் நினைக்கிறேன். ஏற்றுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த கேமில் டீம் ஒர்க் வேணும். கேப்சர் த கண்ட்ரோல் நேம் நியூ. ஐயோ நீ என்ன சொன்ன? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. துரத்துறாங்க. இந்த யாராவது வந்து காப்பாற்றணும்ல. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்க? வரலாம்ல பாருங்க என்ன பண்ணிருக்கான்ட்டு. நான் ஒத்தால இருந்து எப்படி போய் காப்பாற்ற முடியும்? வேற எவனும் எதுவும் பண்ணல, நான் மட்டும் போயிருக்கேன் உள்ள.